வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று ரத சப்தமியிலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். ரத சப்தமி என்று சொல்லிவிட்டாலே இந்த சப்தமி திதிக்குரிய சித்தி கணபதியின் பேரொரு கருணை நமக்கு கட்டாயம் தேவை. சூரியன் என்று சொன்னால் சூரியனின் ஆளுமைக்குட்பட்ட நட்சத்திரங்கள் 3: கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். மேலும் சூரியனின் நட்சத்திரங்கள் அனைத்துமே உடைப்பட்ட நட்சத்திரங்களாக வரும். அதாவது 2 ராசியில் இருக்கும். ஒன்று மேஷத்தின் உதாரணமாக நம்ம இப்போது சொல்கிறோம் இல்லையா கிருத்திகைன்னு, அப்போ அது என்ன ஆகும், மேஷத்தில் ஒரு பகுதி வரும், அதே போல் ரிஷபத்தில் மற்றொரு பகுதி வரும். இது போன்ற நட்சத்திரங்களை உடைப்பட்ட நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றோம். அப்போது சூரியன் யாரை குறிப்பவன்? தந்தையை குறிப்பவன். சூரியன் யாரை குறிப்பவன்? ஒரு விதத்திலே நம்ம பித்திருக்களை கூட குறிப்பவன் தான். சூரியன் நம் வேலை வாய்ப்பு, தலை, கண், வலது கண், மொட்டை மாடி, இதெல்லாம் சூரியன் தான் குறிப்பார். ஆரஞ்சு நிறம், கிழக்கு திசை, இதுக்கெல்லாம் சூரியன் தான். ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம், ஒரு பதவியில் உள்ளவர்களின் தொடர்பு என்று சொல்லக்கூடியதெல்லாம் சூரியன் தான். நைகாசீரிக ஆத்மகாரகன் அப்படின்னா என்னென்னா, நம் ஆத்மாவாகவே விளங்கக்கூடியது ஒரு ஜாதகத்திலே சூரியன் தான். வாழ்க்கையில் நமக்கு ரிசோர்ஸஸ் வரணும், பெருமளவு பணம், புகழ் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரியன் நமக்கு நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். ஜாதகத்தில் லக்னமே கெட்டால் கூட பிரச்சனை இல்லை, சூரியன் கெடக்கூடாது. சூரியன் ஏதோ ஒரு வகையிலே பலப்பட்டு இருக்க வேண்டும். எனினும் எல்லாருக்கும் சூரியன் பலப்பட்டு கிடக்குமா அப்படின்னா கிடையாது. உதாரணமாக நடிகர் ஷாருக் கானோட ஜாதகத்தை எடுத்துட்டோன்னா, லக்னாதிபதி சிம்மம், 3லே துலாத்திலே சூரியன் நீச்சமாக இருப்பார். இயல்பிலேயே பணிவான குணம் இருக்கும். இப்போ சூரியன் நீச்சமானதுனாலேயே ஒரு ஜாதகர் அவதிப்பட்டு விடுவார் என்று கூட நாம் கருதிவிட முடியாது. உதாரணமாக சூரியன் நீச்சமாகி கிடக்கிறது, எனினும் ஏதோ ஒரு வகையிலே அந்த சூரியனின் மீது குருவின் பார்வை பட்டு விடுகிறதுன்னெலாம் வச்சுப்போமே, அப்போது அதை காப்பாற்றிடும். மேலும் சூரியனும் குருவும் ஏதோ ஒரு பார்வையினாலே சேர்ந்திருந்தாலும் அது ஒரு யோகத்தை தரும். எனினும் சூரியனும் செவ்வாயும் சேரும்பொழுது ஆன்மீகத்திலே சிவராஜம் என்று சொல்லக்கூடிய பெரிய நிலையெல்லாம் தரும். ஆனால் இரண்டுமே வெப்பம் சார்ந்த கிரகங்கள். சூரியன், குரு மற்றும் செவ்வாய் 3ம் இணைந்திருக்கக்கூடிய ஜாதகர்கள் ஏதோ ஒரு வகையில், அது பார்வையால் இருக்கலாம், சேர்க்கையால் இருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய ஜாதகர்கள்லாம் சற்று உடல் நிலையிலே எப்பொழுதும் வெப்பம் சார்ந்த ஒரு ரோகங்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சூரியன் இது 12 பேர்களை ஏற்கனவே நம்ம பலமுறை பார்த்துருக்கோம், 12 பேர்களை. அப்போது லக்னத்தில் சூரியன் இருப்பது, லக்னத்தை கூறியவனான சூரியனே இருப்பது ஒரு சிறப்பு தான். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அது தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அதுவும் மேலும் சிறப்புத்தான். எனினும் வார்த்தைகளிலே சிறிது கவனம் தேவை, வாழ்க்கையிலும் சிறிது கவனம் தேவை. 2ல் சூரியன் இருந்தால். இதே 3லே சூரியன் இருக்கும்போது உபஜயஸ்தானம், போராடக்கூடிய இடம், வீரியஸ்தானம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். அந்த இடத்திலே இருந்து விட்டால் சூரியன் மிக மிகச் சிறப்பு. அவர் போராடி எப்படியும் ஜெயிச்சிடுவார். சூரியன் 3, 6, 10, 11 எப்போவுமே சிறப்பு தான். 4ஆம் இடத்திலே சூரியன் என்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏனென்று சொன்னால் 10ஆம் இடம் என்பது திக்பலம் பெறக்கூடிய இடம். திக்பலம் பெறக்கூடிய இடத்திற்கு நேரெதிரிலே 4லே இருக்கும் பொழுது சில சமயத்திலே அரசாங்கத்திடம் ஏதோ ஒரு கடுமையான மனப்போக்கு வந்து விடுகிறது. தாயாருக்கு ஒரு சிறிது கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் பார்க்குறோம். 5ஆம் இடமான சூரியனும் கூட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது நலம்தான். எனினும் புத்திரர்கள் வகையிலே ஏதேனும் ஒரு தோஷத்தை உண்டு பண்ணி விடுகிறது என்பது அனுபவம். 6ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும்போது சில சமயம் தாய் தந்தையரையே கேள்வி கேட்கக்கூடிய மனோபாவம், அரசாங்கத்தையும் கேள்வி கேட்கக்கூடிய மனோபாவம், எனினும் வேகம், எதையும் வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல். ஏனென்றால் 6ஆம் இடம் என்பது கடன், வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்ற இடத்திலே சூரியன் இருக்கும்போது உறவு நிலைகளிலே நாம் சற்று பொறுமையாக கையாள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் 7ஆம் இடம் என்பது சனீஸ்வரரின் இடம், அன்பயஸ்டாக இருப்பது. சூரியன் என்பது யோகோ, சூரியன் என்பது ஒரு கடுமையாக இருக்கக்கூடியது. உதாரணமாக கிருத்திகை நட்சத்திரம் என்றால் அதை கட் செய்யக்கூடிய ரேசர் அல்லது பிளேடை தான் அதுக்கு உருவகமாகவே சொல்லுவார்கள், வாளை. அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூரியன் 7லே இருப்பது சற்று பாதகமான நிலைகளை குறிக்கும். 8லே சூரியன் மறைவதும் அவ்வளவு சிறப்பு கிடையாது. எனினும் அதை மேலோட்டமாக அப்படியே ஜாதகருக்கு சொல்லிவிடவும் கூடாது. 8லும் செவ்வாயோ, சூரியனோ, சனீஸ்வரரோ சில சமயங்களில் பல்வேறு நிலைகளில் பாதகங்கள் உண்டு செய்வதை பார்த்திருக்கிறோம். இப்போது இதெல்லாம் சூரியனுக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது. 9லே என்று சொன்னால் தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய வகையிலே தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதனாலே குரு அல்லது தந்தை என்பவர் ஒரு பெரிய ஆன்மீக நிலைகளிலே ஒரு பெரும் புகழுடன் விளங்கக்கூடிய தன்மை. 10லே சூரியன் திக்பலம் பெற்று விடுகிறது. எனவே அவர்களுக்கு வேலையிலே ஒர்க்கஹாலிக் கைஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள்.
11லே சூரியன் ஊரில் உள்ள லாபமெல்லாம் வந்துவிடும். நாம் அமோகமாகத்தான் இருப்போம். அச்சம் தேவை கிடையாது. ஏதோ ஒரு நிலையிலே 11லே எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்து விடுகிறது. அது மேஷம் என்ற லக்கணமாக இருந்து அது பாதகஸ்தானமாக இருந்து விட்டால் கூட ஏதோ ஒரு பாதகத்தை செய்து பின்பு ஒரு சாதகத்தை தந்துவிடும். 12லே சூரியன் என்று சொன்னால் அது சிறப்பு கிடையாது. அதற்கு கட்டாயம் வழிபாடுகள் தேவை. அதற்கு அது மரணகாரண ஸ்தானம் என்பார்கள். மரணகாரண ஸ்தானம் என்றால் மாரகம் அல்ல, மரணத்துக்கு ஒப்பான என்று சொல்வார்களே. சிலருக்கு சில வேலைகளிலே இருப்பார்கள். அந்த வேலை பிடிக்காது. கடுமையான முயற்சி செய்வான். முன்னேறுவதிலே சிரமம் ஏற்படும். எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனது ரத சப்தமி இன்று. எனவே இன்று நேரம் கிடைக்கும்பொழுது ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக என்று அவ்வப்போது சொல்லி வாருங்கள். மீண்டும் மற்றொரு வகுப்பிலே சந்திப்போம். ஈசனது நாமங்களை சிந்திப்போம். சிவசிவ